பர்சனல் ஃபினான்ஸ் சம்மந்தமாக நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த புக் பார்த்திங்கன்னா மேக் எபிக் மணி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அது ரொம்ப சிம்பிளான ஒரு புக் ஆக்சுவலாக. அதை தவிர்த்து லெட்ஸ் டாக் மணி, அடுத்ததாக பார்த்திங்க அப்படி சொன்னது ஆஸ்பிரேஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நான் பேச போகிற புக் பார்த்திங்கன்னா தீபக் ஷெனா எழுதின மணி வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா அது ஒரு வார்த்தையை பிரித்து போட்டிருப்பார், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இந்த புக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காமெடியாக எழுதியிருப்பார். போரே அடிக்காது உங்களுக்கு ஆக்சுவலாக. அந்த ஃபினான்ஸ் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் இது எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியாமல் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹியூமரிஸ்டிக் வேல எழுதியிருப்பார். அண்ட் மேக் எபிக் மணி புக் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட இன்ட்ரடக்ஷனில் 2 ஆத்தர் ஆர் 3 ஆத்தரை பற்றி பேசியிருப்பார். தீபக் ஷெனாயை பற்றி சொல்லியிருப்பார், அடுத்து மோனிகா ஹலனை பற்றி சொல்லியிருப்பார், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மார்ஹன் நெசல். ஸோ இவங்க எல்லார மாதிரி என்னால் எழுத முடியாது, நான் ரொம்ப சிம்பிளாக எழுதுன்னு அவர் சொல்லியிருப்பார். ஆனால் இவங்க அதை என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப அது படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த ஹியூமர் அண்ட் காமெடியாக எழுதியிருப்பார். அண்ட் விஷயம் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, உங்களை எப்படிலாம் ஏமாத்துறாங்க, இப்படி ஒரு ப்ராட் கேட்டகரியாக ஒரு 5 பார்ட்டாக இந்த புத்தகத்தை பிரித்து அவர் பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் பர்சனல் ஃபினான்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த புக் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த வேணும்னா நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க, மறக்காமல் தமிழ் புக் கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஞானத்திற்கான பாதை.